மகாநதி அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவோட மாமா வந்து விஜய் வீட்டுக்கு வந்துட்டு, இந்த மாரி உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் நாளைக்கு ஒரு கோவில்ல கல்யாணம். மறக்காம வந்துருங்க. அது மட்டும் இல்லாம வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம வெண்ணிலாவ வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு விஜய், அதுக்கப்புறம் தாத்தா, பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலாவோட மாமாவ அடிக்கவே போயிட்டாரு. தாத்தாவும், பாட்டியும் ரொம்பவே அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. அதுக்கு வெண்ணிலாவோட மாமா வந்து, "நீங்க வரல அப்படின்னா நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலா வந்து இன்னொரு சைட் காவேரிய பார்த்து பேசுறாங்க. இந்த மாரி விஜய் தான் உனக்கு வேணான்னு முடிவாயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இன்னும் அவர் கட்டின தாலிய வந்து உன் கழுத்துல வச்சிருக்க? அந்த தாலிய கழட்டி எறிஞ்சிட்டு அவருக்கு டிவோர்ஸ் குடுக்குற வழிய பாரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம். எந்த பிரச்சனையும் பண்ணாத. ஒழுங்கா எனக்கு அவர விட்டு குடுத்துருன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வெண்ணிலா வந்து பேசுறாங்க. அதுக்கு வந்து காவேரி சொல்றாங்க, "நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா போய் தாராளமா பண்ணிக்கோ. என்ட்ட எதுக்கு வந்து சொல்ற? உனக்கு என்ன பயம்? விஜய் வந்து ஒத்துக்கிட்டார் அப்படின்னா பண்ணிக்கோ. விஜயோட முடிவுல நான் எந்த இதுவுமே தலையிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க. பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கிளம்பிடுறாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்காம காவேரி வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து எல்லார்கிட்டயும் வந்து தப்பு தப்பா பேசுறாங்க. "உங்க பொண்ண சும்மா இருக்க சொல்ல மாட்டீங்களா? அவ தான் விஜய் விட்டு விலகி 1 வருஷம் முடிஞ்சு வந்துட்டாள. அப்புறம் இன்னமும் ஏன் விஜய் கட்டின தாலிய அவ வச்சிருக்கா? டிவோர்ஸ் பண்ண வேண்டியதுதானே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருக்க எல்லார்ட்டயும் வெண்ணிலா வந்து கேள்வி கேட்கிறா. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம எல்லாரும் முழிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலா வந்து இந்த மாரி "நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம். நீங்க யாரும் வந்து அங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு" சொல்றாங்க. உடனே கங்கா வந்து, "நாங்க எதுக்கு அங்கலாம் வரப்போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. "ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிருன்னு" சொல்லிட்டு எல்லாம் வெண்ணிலாவ சொல்றாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, யார் சொல்றதையுமே கேட்காம நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 வருஷம் கான்ட்ராக்ட் பண்ண சொல்லி பணத்துக்காக உங்க பொண்ண அனுப்பிச்ச குடும்பம் தானே இது. இந்த குடும்பத்துக்கிட்ட வேற எப்படி பேச முடியும்? இப்படிதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலா வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி பேசிட்டு கிளம்புனதுக்கப்புறம் சாரதா பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா பேசின கோவத்தினால விஜய்க்கு வந்து கால் பண்ணி, "இந்த மாரி அந்த பொண்ணு வந்து இங்க இந்த மாரிலாம் பேசிட்டு போகுது. இந்த அவமானம் எல்லாமே உங்கனால தான். ஒழுங்கா என் பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் குடுத்துருங்க. நானும் காவேரிட்ட பேசிட்டேன். அவளும் உங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்துருவா. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லுவாங்க. விஜய்க்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம வந்து ஃபோன வச்சுட்டு காவேரிய பார்க்கறதுக்காக அந்த அப்பள ஸ்டாலுக்கு வந்து போறாங்க. அங்க போயிட்டு காவேரிய பார்க்குறாங்க. இந்த மாரிலாம் வெண்ணிலா போய் பேசியிருக்கா. இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல காவேரி. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நீ எந்த விஷயமா இருந்தாலும் உங்க அம்மா சைடு தான் கொஞ்சம் நாளா முடிவு எடுத்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்றாங்க. நீ அந்த மாரி எதுவும் முடிவு எடுத்துருவியான்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு காவேரி விஜய் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, "நான் உங்களுக்காக எவ்வளோ வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் உங்க குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்கள விட்டு நான் எப்படி போவேன் விஜய்? கண்டிப்பா போமாட்டேன். ஆனா நீங்க வெண்ணிலாவோட பிரச்சனைய எல்லாத்தையுமே டோட்டலா முடிச்சுட்டு வாங்க. வெண்ணிலா வந்து உங்ககிட்ட இருக்கவே கூடாது. அந்த வீட்லேருந்து நீங்க வெண்ணிலாவ அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ட்ட பேசுங்கன்னு" சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. "எனக்கு புரியுது காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாங்க. "நீங்க வெண்ணிலாவ அந்த வீட்லேருந்து அனுப்பிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து விலகுனா மட்டும் தான் எங்க வீட்ல உங்கள பத்தி பேச முடியும். அதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம என்னால டிவோர்ஸும் குடுக்க முடியாது. அத வந்து நான் எங்க வீட்ல எப்படியோ நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா நீங்க கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ வெண்ணிலா வந்து அங்கேருந்து அனுப்ப பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜயும், "நான் அதுக்கான வேலைய தான் காவேரி பார்த்துட்ருக்கேன். நான் எப்படியாவது வந்து வெண்ணிலாவ அனுப்பிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து காவேரிக்கு நம்பிக்கை குடுக்குறாரு. காவேரியும் அந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நாள் வந்து வெண்ணிலா சொன்ன மாரியே வந்து அந்த கோவில்ல எல்லா கல்யாண ஏற்பாடும் பண்ணி எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா, அங்க போவே இல்ல. விஜய்க்கு வந்து கால் பண்ணி, "இந்த மாரி டைம் ஆயிருச்சு வாங்கன்னு" சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து சொல்றாங்க, "ஒழுங்கு மரியாதையா ஃபோன வச்சுரு வெண்ணிலா. தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ற வேலைலாம் வச்சுக்காத. ஒழுங்கா என்னை விட்டு கிளம்பி போயிரு. நான் பொறுமையா இருந்து எவ்வளவோ பார்த்துட்டேன். ஆனா நீ எல்லை மீறி போயிட்ட. என்னை சீண்டி பார்க்குற நீ. இனிமே உனக்கு எந்த உதவியும் நான் செய்ய போறதா இல்ல. உன்னை பார்த்துக்கிறதாவும் இல்ல. அவ்வளோதான்" சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு. "என்ன விஜய் இப்படி சொல்றீங்க? உங்க பொண்டாட்டிய நீங்க பார்த்துக்காம யார் பார்த்துக்க போறா? என்னதான் வந்து நீங்க காவேரி கழுத்துல தாலி கட்டினாலும் அது 1 வருஷம் கான்ட்ராக்ட் தானே. அது முடிஞ்சு அவளே கிளம்பி போனதுக்கப்புறம் இன்னும் காவேரி காவேரின்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இப்போ கோவில்ல வந்து என் கழுத்துல நீங்க தாலி கட்டல அப்படின்னா இங்கேயே வந்து நான் தற்கொலை பண்ணிப்பேன். நான் என்னோட தற்கொலைக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டு தான் தற்கொலை பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்றாங்க. இத வந்து விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. "நீ என்னமோ பண்ணிக்கோ. அத பத்தி எனக்கு கவலையே
இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராகினியோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்ஸில் வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு வந்து இந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து விஜய்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. விஜய் வந்து நம்ம வருவார், நம்ம கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா இன்னும் வராமல் இந்த பொண்ணை வந்து காக்க வச்சிட்ருக்காரு. அவருக்கு வந்து இன்னமும் இந்த விட்டு போன காவேரி தான் முக்கியம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் தான் அதுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நியூஸில் காமிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா காவேரி வீட்லையும் எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே வந்து அங்கே கோவிலில் சுற்றி உள்ளவங்களாம் அந்த பொண்ணு தான் விட்டுட்டு போயிருச்சு, அப்புறம் லவ் பண்ண பொண்ணை கட்டிக்க வேண்டியதானே, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட பேரும் காவேரியோட பேரும் ரொம்பவே வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாருமே விஜயை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. காவேரியோட ஃபேமிலியை பற்றியும் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாமா பொண்ணை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுகிறாங்க. இதெல்லாம் நியூஸில் பார்த்து சாரதா வந்து அழுகுறாங்க. காவேரிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி கோவிலுக்கு போகிறாரு. கோவிலுக்கு போய் என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் காவேரியை பற்றியும் காவேரி ஃபேமிலி பற்றியும் எதையும் பேசாதீங்க, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நின்று ப்ரெஸ் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ்லேருந்து எல்லாருமே நீங்கள் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே சார், அந்த பொண்ணு தான் உங்களை விட்டு போயிருச்சு, நீங்கள் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, இவன் வந்து என்னை விட்டு போயிட்டா, எப்பயோ வந்து ஒரு இன்சிடெண்ட்டில் என்னை விட்டு போயிட்டா, நான் ரொம்ப நாளாக தேடினேன், தேடி கிடைக்கல, அதுக்கப்புறம் என் தாத்தா பாட்டி சொன்னதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் வெண்ணிலா என்கிட்ட எப்படியும் வந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வரவே இல்லை. அதுக்குள்ளே எனக்கும் காவேரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் 2 பேருமே மனசார விரும்ப ஆரம்பிச்சு புருஷன் பொண்டாட்டியவே வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு சார் உங்களை விட்டு அந்த பொண்ணு போகணும், அந்த பொண்ணு தான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டோட போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதுவுமே வந்து காவேரி விருப்பத்தோட பண்ணல, அவங்க ஃபேமிலிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணனால காவேரி ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் காவேரி இன்னமும் நீ நினச்சிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வெண்ணிலாக்கு சப்போர்ட்டாகவே பேசுகிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விஜய் வந்து கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லாமல், அது மட்டும் இல்லை காவேரி பொண்டாட்டி மட்டும் இல்லை அவ என்னோட குழந்தையும் வந்து சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி விஜய் விஷயத்த உடச்சிட்டாங்க. வெண்ணிலாக்கு பார்த்தீங்கன்னா அதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறதே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ப்ரெஸ்ஸில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் சொல்கிற விஷயத்தை வச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் இவங்க 2 பேருக்குமே ஒரு குழந்தை வந்து உருவாயிருக்கு. இவங்களோட குழந்தை அந்த பொண்ணு வயிற்றில் வளர்றப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணுறது சரி வராது, அதனால வெண்ணிலா நீங்கள் தான் விலகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்கு எதிராக திரும்புகிறாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் காவேரி வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்களாம் என்ன வந்து முடிவெடுக்க போகிறாங்க, விஜய் கூட காவேரியை அனுப்பி வைப்பாங்களா மாட்டாங்களா, விஜயை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.